ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மித் வாட்டம். இன்றைக்கி வந்து நம்ம கிராணி நைட் மேர் விளையாட போகிறோம். சரி, பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, நம்ம டைலாக்கை சொல்லிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும் இது நைட் மேர் தான். சரி, இன்னைக்கு நம்ம நைட் மேர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும்ட்டு டெடி பீரோட எஸ்கே பார்க்க போகிறேன். சரி, நம்ம சோகித்தும் நம்ம கூட பேச போகிற சொல்கிறேன். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மித்ரனோட இந்த கேமை முடிக்கிறோம். ஓகே, இப்போ கேம்குள்ளே வந்தாச்சு. வந்தோடனே ஃபுல்லாக ரத்தமும் இருக்குதா. சீவர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இந்த 8 கல் இருக்க இடத்துல. ஓகே, கக்கூஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். கார்கி போடு கார்கி ப்ரோ. அதை தூக்கி எங்கே வச்சுருக்கோம்? ஊற்றி கிளவி வெயிட் பண்ணுறா கிளவி எங்கே இருக்கு? பார்த்துருச்சா நான் பார்க்க மாட்டேங்குதே ப்ரோ. இது மற்ற கேமோட இந்த தீம் ரொம்ப பயமாக இருக்குது. ரெட் கலர் கொஞ்சம் சவுண்டை குறைச்சி வச்சுக்கிறேன். எலியெல்லாம் ஓடுறா. அந்த எலி நம்மளை கடிக்குமா? கடிக்கும். வேணும்னா போய் எலிக்கிட்ட கேளு. எலி ப்ரோ என்ன கடிங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அப்படி சொல்லு ப்ரோ. சரி மக்களே, இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. கிளவி ரிட்டன் எதுக்குடா போச்சு கிளவி? எனக்கு நான் தள்ளி விடு. வெப்பனை போய் எடுத்துவோம். வெப்பன் கீ இந்த கார் டிக்கியில் இருந்தது. என்னடா வெப்பன் கீ வந்தோடனே ஃபாஸ்ட்டாக கிடச்சிச்சு ப்ரோ. போய் அவ்வளோதான், கிராணி அடித்து சூற விட்டுரு. என்ன ட்ராக்குள்ள ஒன்றும் இல்லை. டான்ஸ் எடுத்துனேன், தப்பாக சொல்லலேன்னு நினைக்கிறேன். என்னடா பேர் இது? ட்ராங்குவலைசரா என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. உனக்கே தெரியலையா? கிளவி மேலே நீ தான் இல்லை. என்னடா எலியெல்லாம் கடிக்குது. கிளவிச்சி தள்ளிப்போ, சும்மா வந்துருச்சு. ஓகே, என்ன அந்த டாய்லெட்குள்ளே ஒன்றும் இல்லை. சரி, இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் சுட்டு தள்ளிடலாமா? சுட்டாச்சு. இப்போ அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குல்ல, ஸ்க்ரூ போட்டு இருக்குல்ல, அந்த இடத்த போய் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு போய் பாரு போ. எலி மேலே எவ்வளோ வேகமாக ஓடுதுடா. உசேன் போல்டோடைய தண்ணி எலி போல்டு. இப்போ உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். நல்ல பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே எப்படிராச்சிங் எடுத்தாச்சு. கண்டுபிடிச்சாச்சுரா. சேஃப்டி கிடச்சி பக்கத்துலேயே இருக்கு. கிளவி மறைஞ்சிருச்சா இருக்கா? நான் எதுக்கு இங்கிட்டு போயிட்டு இருக்கேன்? எனக்குள்ள புக் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. சரி ஷேஃப்குள்ளே போடு. எல்லாமே ரெண்டு பொருள் தேவையான எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் கண்டுபிடிச்சிட்டோம் மக்களே. இதை நம்ம அங்கே தூக்கி இந்த இந்த இடத்துல போட்டு வந்துடலாம். இப்போ போய் புக் எடுத்து புக்கத்தை மேலே போடுறேன். இப்போ கிளவி பாடி மறைஞ்சிச்சு. ஐயோ, அது நமக்கு சேஃப் கிடையாது. சரி வா, சீக்கிரம் போய் நீ அந்த இது ஓப்பன் பண்ணு. இந்த ரூம் தான். இப்போ புக்கை போய் ப்ளேஸ் பண்ண, அவ்வளோதான். எதுக்கு இந்த கிளவி தொங்க போட்டுருன்னு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சு நான் கமெண்ட்டில் சொல்லுங்க மக்களே. பார்த்தியா எலி? இப்போ வந்தது மறந்துச்சு. பாடுறா, புகையாக இருக்குது. அந்த எலி போகிற இடம்லாம் புகையாக இருக்குது. இது பார்த்தோன்னே பயமாக இருக்குது. இந்த மூஞ்ச பாரு, கையெல்லாம் ரத்தமாக இருக்குடா. பாரு கையில். நைட்மேர் மோடு ஏன் இவ்வளோ பயங்கரமான மோடா? நைட்மேர் மோடு எனக்கு தெரியாது. உனக்கு பயமாக இருக்கும், எனக்கு பயமாக இருக்குது. அது ஏன்னா விளாண்டு பாரு மண்டை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குடா. எதையோ போட்டு கடிச்சு வச்சிருக்கு கிளவி, அதனால தொங்க போட்டுச்சு. நெக்ஸ்ட்டு கிளவி எல்லாத்தையும் போட்டு கடிச்சிருக்கு. இந்த பார்த்தியா? மூஞ்சி அசிங்கமாக இருக்குது. சரி, அதனோட மூஞ்சியெல்லாம் பார்க்காம டைம் வேஸ்ட் பண்ணாத. அது கீ தரணும்டா. போய் சீக்கிரம் கீ தரமாட்டிக்குதே. இப்போ பாரு, இப்போ வாமிட்டு எடுத்துரும் பாரு. எடுத்துருச்சுடா, சீக்கிரம் போடா. சீக்கிரம் அது எடுக்கும் அறுவருப்பாக இருக்குது. அது வாமிட்டு எடுத்து. எனக்கு தெரிஞ்சு இந்த கீயை கிளவி இந்த கிளவிட்ட கொடுத்துருக்கோம். இந்த கிளவி வந்து இது என்னதுன்ட்டு ஸ்பைடர் மேலே எல்லாத்தையும் போட்டு கடிச்சு அதனால வாய்க்குள்ள போயிடுச்சு. ஸோ தட் அந்த கிளவி நான் கொடுத்த கீயை நீ பத்திரமா வைக்கல, அதான் தொங்க போட்டுருச்சு. தெரியல, நானா சும்மா அடிச்சு விட்றேன். போவான். இப்போ திறந்துட்டு இதை தேவையானதை போட்டுடலாம்டா. என்னடா இது கூட சத்தம் கேட்குது? ஆத்தி சரி, இப்போ என் 2 காலும் உடஞ்சி போச்சு.
சரி இப்போ சீக்கிரம் போய் செயினை கட் பண்ணி விடுவா அவ்வளோதான். யார்கிட்ட எஸ்கேப் ஆகணும்னா ஓகே மக்களே ஒன்று சொல்லிக்கிறேன், இது நோட் டெத் டே சேலஞ்ச். இதான் மெயினான விஷயம். நோ டெத் டே சேலஞ்ச். ஸ்பைடர் கமான் ஸ்பைடர் கமான் ஸ்பைடர். சொல்லிட்டேன். ஏய் ஸ்பைடர் தோத்துறாடி. எதுக்கு தான் கீழே அந்த ஸ்பைடர் தான் மெயினாக சிங்கமாக இருக்குடா. சரி இது நம்மளுக்கு எதுக்கு வம்பு ஓடி. இது கூட பரவாயில்ல. நீ இப்போ கீழே டெடியை வேற எடுத்துட்டு வரணும். என்ன பண்ண போற தெரியாது. ஓகே கன்னை ரெடி பண்ணாண்டா ஃபஸ்ட்டு. சரி கன்னை முதல்ல ரெடி பண்ணுவோம். கன்னை ரெடி பண்ணுறதா கன்னே சுடாமல் நம்ம கிளைய போட்டு தள்ளலாம். கன்னோட பாட்டை வச்சு கன்னு அது என்னமோ வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கு. அதை சத்தம் மட்டும் கேட்டுச்சு மக்களே, தெரியல. கிராணி வர இவ்வளோ லேட் ஆகுது. கிராணி சீக்கிரமாக உன்னைய போட்டு கொல்லணுமா? நான் எதுக்கு வெப்பன் எடுத்து யூஸ் பண்ணுறேன்னா, வெப்பன் வந்து ஹாலில் கிளவி எங்கே வேணாலும் சுற்றும். அதனால தான் நான் எடுக்கலை. வந்துருச்சு வந்துருச்சு. உள்ள போ. அதோட மூஞ்ச வரைச்சி சரி அவ்வளோதான் பூட்டியாச்சு. இப்போ பாரு செத்துரும். அது செத்துருச்சு. சாவல. நம்ம மேலே போய் வெப்பன் எடுப்போம். கன் பார்ட் இங்கே தான் இருந்தது. இல்லை கன் பார்ட் உள்ள போட்டலாம் தெரியல. கிராணி கான் ஃபார் 2 minutes. சொல்லி எனக்கு ஒரு இடத்துல கன் பாட்டெல்லாம் தெரியும்டா. இந்த சைடு வழியாக வாங்க மக்களே. இந்த சைடு வந்துட்டு இப்படியே நேராக எழுந்திரிச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா we have a gun part. சரி கிராணி வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணி முடி. சரி அந்த கிராணி வந்துச்சுன்னா தொல்லையாகவே இருக்கும். அதான் நம்ம போய் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட் எங்கடா இருக்கும் தெரியாது. இதுக்குள்ளே வச்சிருக்கேன்டா. நீ சொன்னதான்டா கரெக்டு. இதுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டேன்டா. எனக்கு லைட்டாக ஞாபகம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இருக்காது நான் நினச்சேன். பார்த்தா இதுக்குள்ளே தான் இருக்குது. சரி எப்படினாலும் இன்னொரு பாட்டு வேணும்ல கன்னை ரெடி பண்ண. அதை போய் எங்கே போய் தேடு. அது மேலே தான் இருக்கு. அது மேலே இருக்குமா இல்லை கிச்சனில் இருக்குமா தெரியல. தெரிஞ்சு கிச்சனில் இருக்கும். வாட்டர் மேலே நம்பர் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே நம்பர் ஒன் ஒன்றுமே இல்லை. இப்போ வாட்டர் மேலே போய் கட் பண்ணி பார்ப்போம் அதுக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு. சம்திங் இன்சைட் திஸ் வாட்டர் மேலே சொல்கிறதே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அப்டேட் கூட விடலை மக்களே. நான் உங்களுக்கு கிராணியில் ஒரு புது அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபோனில் போய் கிராணி மாஸ்டர் கீ கிடச்சிருக்குடா. தேவையில்லாததுடா. கிராணி 2க்கு போய் நீங்கள் கிராணி 2 ஏற்றிட்டு ஈஸி மோடில் விளாடுங்க. நல்லா கிராஃபிக்ஸு எல்லாமே மாற்றிருக்காங்க. நீங்கள் வேணால் போய் விளாட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரி நாங்கள் வேணால் வந்து உங்களுக்காண்டி அந்த இதை காமிக்கிறோம் விளாண்டு. ஓகே இனிமேல் நம்ம வீக்லி ஒன்ஸ் ஒன் வீடியோ போடுவோம் மக்களே. ஸோ தட் ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க. சரி நீங்கள் எல்லோரும் கமலா போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதை வந்து நாங்கள் போடுறோம். கமெண்டில் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அதை நாங்கள் போடுறோம். ஸோ தட்ஸ் ப்ரோ சாரி ப்ரோ. இந்த நீங்கள் டைம் டு வேக்கப் விளாடுங்க சொன்னீங்க. பட் டைம் டு வேக்கப்பில் நியூ அப்டேட் விட்டாங்க ப்ரோ. ஸோ தட் எனக்கு விளாட தெரியும். ஆனால் இந்த 2026 நியூ வெர்ஷனில் விட்டாங்க. ஸோ தெரியல, சாரி மன்னிச்சிருங்க. கேள்வி இந்த சைடு நம்ம டிக்கு தான். சரி நாங்கள் அதனால் வந்து கொஞ்ச நாள் கழித்து
கொஞ்சம் அந்த கேமு எல்லாத்தையும் எப்படி விளாட்றதுன்னு பார்த்துட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறோம். ஸோ கிளவியை போட்டு தெளியாச்சு. கிளவி வழி விடு, அது விடாது. நம்ம செயின் கட்டர் வச்சு ஓப்பன் பண்ணிட்டோமாடா? செயின் கட்டரியா? ஆமாம், ஓப்பன் பண்ணிட்டு தானே வந்தோம். பேஸ்மெண்ட்குள்ளே போய் ஓப்பன் பண்ணோம். ஒன்றும் இல்லை பார்த்ததே பார்த்தா ஒன்றும் இல்லை. கிளம்பி மறைஞ்சிருச்சா? கிளம்பி மறைஞ்சிருச்சு. வீடு ஃபுல்லாக ரத்தமாக துப்பி வச்சிருக்கு. ரத்தமாக இல்லை, ராத்து இல்லை, வெத்தலை. ஏதோ எங்கேயோ போய் வெத்தலையை நல்லா திருடி வச்சுட்டு இந்த அட்டை பெட்டி டெடி இருக்குமோ? ஆமாம், டெடி இருக்கும். டெடி நமக்கு முக்கியமானது. அதை கொஞ்சம் இந்த சைடு போட்டு வச்சுக்குவோம். சரி, இப்போ நம்ம எடுத்தோன்னே எல்லாமே வந்து நம்மளை தேடி ஓடி வரும். அதனால தான் லாஸ்ட்டாக பண்ணி முடிச்சுட்டு பண்ணிடலாம். சரி, இந்த காக்கா கிட்ட என்ன இருக்குது? காக்கா ஒன்று வெயிட் பண்ணு. கன்னை ரெடி பண்ணி வந்து உன்னை காக்கா பிரியாணி வச்சு தின்றேன். கன்னு பாட்டை கண்டுபிடிக்கல. ஒரு பாட்டு மட்டும் தேவை மக்களே, ஆனால் கண்டுபிடிக்கல. நம்ம கொஞ்ச நேரம் கழித்து கண்டுபிடிப்போம். முதல்ல காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம். அது எனக்கு தெரிஞ்சு ரஷ்டி இது வச்சுருக்கோம். இந்த மாஸ்டர் கீ இல்லை, இந்த மாஸ்டர் கீ வந்துருச்சு. ரிமோட் கண்ட்ரோல் வச்சுருக்கோம், இல்லை ரஷ்டி பேட்ல கீ வச்சுருக்கோம். அதில் ஏதாச்சும் ஒன்று அந்த காக்கா திருடிட்டு வந்து அதில் வச்சுருக்கோம். ஸோ அந்த காக்கா என்ன திருடிட்டு வந்திருக்குன்னு நம்ம பார்க்கல. மனுஷன் இதுக்குள்ளே வெப்பனை இருக்கா? காக்கா பிரியாணி இருக்கு. காக்கா பிரியாணி வேணும்னா நம்ம வீட்டு பக்கத்தில் எத்தனை காக்கா அலையுதோ அந்த காக்காவை போய் பிடிச்சி இது போடு. கிளவி ஸ்பான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் 2 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 2 நிமிஷம் தானே. பயமாக இருக்கே. நம்ம போகிற இடமெல்லாம் தேடி இருக்குது. அதுக்குள்ளே ஸ்பார்க் ப்ளக் பார்த்தேன்டா. ஸ்பார்க் ப்ளக்கா இல்லை கன் பாட்டான்னு பார்த்து தெரியல. வந்தோடனே கிளவி நம்ம ட்ரிக்கை அப்படியே யூஸ் பண்ணி கீழே வந்துடு. அவ்வளோதான். சரி, இப்போ போய் காக்கா கிட்ட என்னதான் இருக்குன்னு பாரு. ஸ்பார்க் பிளக் எடுத்துருவோம். ஸ்பார்க் பிளக் தேவையான எஸ்கேப்புக்கு அப்பயே ஸ்பார்க் பிளக் எடுக்க இதில் போயாச்சு. போயிடுவோம். ஷார்ட்கட். இப்போ கிளவி எங்கே இருக்குது? கிளவி இருக்கா? சத்தம் கேட்டுட்டு நம்ம கால் வைக்கிற இடம்லாம் கண்ணுடியாக இருக்காங்களே. சரி, இப்போ போவா. ஓகே, இப்போ வந்தாச்சு. இந்த கீ வழியாக வந்து இது கிளவி அந்த கீ இன்ஜின் கார் இருக்க இடத்துல தான் இருக்குது. அதனால் நம்ம இந்த வழியாக வந்துடணும். சரி, இப்போ நம்ம இந்த இடத்துக்குள்ளே வந்தாச்சு. சரி, இப்போ வந்தாச்சு. மித்திரன் சீக்கிரம் போயிடுறா. அந்த எடுக்கிறேன். ஓ, இந்த இடத்துல அந்த கிளவி இருக்குள்ளே நம்ம வந்துட்டோம்டா. ஐய, எங்கேருந்து வரோன்னு தெரியாது. வந்தா கதம் இந்த இடத்துல இல்லை. சரி, இப்போ நம்ம ஹேமர் எடுத்துகிட்டு போயிடுவோம்டா மேலே. ஓகே, சீக்கிரம் போயிடு. சரி. ஓடுறா கிளவி வந்து சுத்தம். கன் நம்ம ரெடி பண்ணிட்டோமா இல்லையா? கன் இன்னும் ரெடி பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம மேலே போய் பார்ப்போம். கிளவி எல்லா பிளாங்கையும் ஓடா ஃபஸ்ட்டு கிளவி இந்த சைடு கூப்பிட்டுக்குவோம். போட்டாச்சு இந்த சைடு. இப்போ கிளவி அந்த சைடு வரணும். கேவி வேறையும் கலவி வரமாட்டேங்குதுடா. மக்களே வரமாட்டேங்குது. வரமாட்டேங்குதுடோ. ஜஸ்ட் மிஸ்ஸா? அது அங்கே பக்கத்து தூரம் வரைக்கும் இருக்குது. சரி, இப்போ நம்ம மேலே ஓடிடுவோம். சீக்கிரம் ஓடு. ட்ராப் வச்சிருக்குடா. ஐயோ, அவ்வளோதான். போட்டாச்சு. இப்போ ஃபாஸ்ட்டாக மணியோட வச்சுட்டு என்னடா. சீக்கிரம் ஓடி.
இந்த எலி வேற நைட் மேர் மோட்ல அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு டிஃபால்ட்டு நல்லா குண்டா வா வா இதை முதல்ல ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணிட்டு டன் 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 எப்படி சிக்கி 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 கட்டை கூட ரத்தமாக இருக்குடா. அது எல்லாத்தையும் பாக்கு போட்டு வச்சிருக்கா. சரி இந்த இடத்துல போடு எல்லா பொருளும். லாஸ்ட் பொருள் கண்டுபிடிச்சாச்சு, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஷார்ட் கன் பார்ட் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை கீழே போட்டுடலாம். இப்போ அது சத்தத்துக்கு கிளவியா கீழே தான் இருக்கு. நம்ம போய் பார்க்கணும் கிளவி. கேள்வி 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 கேட்குற கிளவி கிளவி பாத்தியா கழுத்து எப்படி திருப்பிட்டு வருது. திருப்பு மூஞ்சி கிளம்பி நீ ஒரு என்னடா பாட்டு இது. ஃபாஸ்ட்டாக கண்ணை ரெடி பண்ணுவோம்டா. சீக்கிரம் போய் ஒரு ரெடி பண்ணி கிராணியை போட்டு பண்ணுவா. லாஸ்ட் பேர் மாட்டியாச்சு. மாட்டு அவ்வளோதான். கண்டர்டா டேய் இதை ஃபில் பண்ணலடா, சீக்கிரம் போய் ஐயோ இது சென்சிட்டிவ் வேறு அதிகமாக இருக்குது. இது கீழே ட்ராப் பண்ணி தானே பண்ணணும். இப்போ கிராணி திடீர்னு மூஞ்சி முன்னாடி வந்து நின்றுச்சுன்னா என்ன? ஈஸி மோட் தான்டா. இன்னும் இவ்வளோ நேரம் கிராணி சீக்கிரம் அவனை போட்டு தானே வேண்டாமா? வந்துருச்சுடா இந்த சுடப்பறை. ஐயோ ஐயோ புல்லட்ரா கேள்வி வேற பார்த்துருச்சுடா. புல்லட் லோட் பண்ணுறா. சுட்டு அவ்வளோதான். புல்லட்டை மிஸ் பண்ணிட்டேன் மித்ரன். தெளிவு போட்டு தண்டேன். புல்லட் வேணும்டா. அந்த காக்காவை சுடுற எனக்கு காக்கா பிரியாணி கிடைக்க போகுது. மூஞ்சா பாரு. தள்ளு மண்டே உடச்சு விட்டுருவோம். மாறி வந்துருச்சு. சரி சீக்கிரம் போய் அந்த காக்காவை போட்டு தள்ளிடுவா. அதானா காக்கா உன்னைய போட்டு தள்ள வரோம் காக்கும். அந்த கீயை மட்டும் குத்துருக்காக்கா நல்லா இருப்பேன். ஆனால் உன்னைய போட்டு தள்ளுறதுக்கே நாங்கள் வரோம். நான் போட்டு காக்கா பிரியாணி. ஆனால் இது நம்மளுக்கு எஸ்கேப் தான் ஃபர்ஸ்ட் மட்டும். எஸ்கேப் பண்ணிவிட்டு இந்த காக்காவோட சிக்கன் எடுத்துகிட்டு வீட்டில் போய் சமைச்சிட்டேன். சரி இப்போ வா. ரஸ்டி பேடில் கீ கிடச்சிருச்சு. ஆனால் பொருட்கள்லாம் நார்மலாக தான்டா இருக்குது. இந்த வீடு தான் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் அதான் இப்போ கீழே இறங்கணும். போய் வந்தாச்சு கீழே பட எப்பி வந்தாச்சுங்க. வந்தாச்சு போயாச்சு. ஸ்பைடர் எங்கே இருக்குன்னு தெரியாது. சரி சீக்கிரம் போய் ஓப்பன் பண்ணி விடு. எப்படிடா ஸ்பைடர் எங்கே பார்த்துக்கலாம். மேலே அங்கே போய் பார்த்தியா? மேலே பார்த்துருச்சுடா. எவ்வளோ ஸ்பீடாக ஓடி வருது. அதான் இதே எக்ஸ்ட்ரீமோட வந்து எவ்வளோ ஸ்பீடாக ஓடி வரும். ஒரு செகண்டில் வந்துடும். ஒரு செகண்டில் கஜெக்ட்னு வந்துடும். அவ்வளோதான் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்பைடர் எங்கே இருக்குன்னு தெரியல. அது எங்கே பயமா இருக்கே அதை பார்க்கவே. என்னடா மூஞ்சி இது. வருகிறா. நீ பாட்டுக்கு அது எப்படியாச்சும் சொல்லிடாது. அது பாட்டுக்கு ஒன்று ரிவெஞ்ச் எடுத்துற போது நான் மிளகல. அசால்ட் மேட்டர் தான். என்னடா நின்றுச்சு. எங்கடா வந்து பாரு அந்த சைடு வருது. சீக்கிரம் ஓடுறா. கொஞ்சம் நம்மளுக்கு இது டிஸ்டன்ஸ். சரி ஓடு சீக்கிரம் ஓடுறா. ஓடியாச்சு. ஓடுறா சீக்கிரம். சரி ஓடுறேன். கீழே கொஞ்சம் போகிறோம். இப்போ நம்மளுக்கு கட்டை தேவை. கட்டை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு இடத்துல தெரியும் கட்டை எங்கே இருக்குன்னா இந்த எலும்பு கூட ஒரு இடத்துல போட்டு பிடிச்சி நம்ம ஏரை வச்சு சுடுறோம் அந்த இடத்துல இருக்கும். இல்லை இந்த மேலே ஸ்பைடர் இருக்க இடத்துல இருக்கும். இல்லைன்னா இந்த நம்ம காக்கா இருக்குல்ல, காக்காவோட பக்கத்தில் இருக்க இது அதை உடச்சி ஓப்பன் பண்ணால் அங்கே இருக்கும். இப்போ நம்ம அந்த இடத்துல போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதான் ஈஸியாக இருக்குது. ஸோ அதை முடிச்சிடலாம். இப்போ பலம் அந்த ட்ரம் இருக்கிற இடத்துல ஸ்டிக் இருக்கு நிறைய. என்னடா திடீர்னு சாப்பிடுக்கு தெரியல. சாக்லேட் என்னடா எலி. இதில் என்னடா எலியெல்லாம் இப்படி இருக்குது. எலிக்கு கூட நிறையா கிராஃபிக்ஸ் கொடுத்து வச்சுருக்கேங்கடா. ஆனால் நம்ம மூச்சை காமிக்க மாட்டேங்கிறாங்கடா. சொல்லி அவ்வளோதான் உடச்சாச்சு. ஓகே இந்த ட்ரம்முக்குள்ளே குச்சி இருக்கு. சீக்கிரம் போய் அந்த மரம் போகலாம். இந்த இதையும் தட்டி விட்டுலாம்.
அப்பதான் கிராணி கன்ஃபியூஸ் ஆகி வரும். சீக்கிரம் போ. ஏய் போக மாட்டேங்கிறோம். வந்தாச்சு. ஓ சி ஓடுறா சீக்கிரம் போ. போகிறேன். ஆனால் இதுக்கு மேலே ஒரு கஷ்டம் இருக்கும் பார்த்தியா? அந்த டெடி பியர் எடுக்கணும் அதானே? அதான் தெரியல. அதோட கண்ணெல்லாம் எப்படி இருக்கும்? டெடி பியர் எடுக்கும் போது அப்படியே ரெட் கலரில் ஆயிரும். கிழவி கண்ணு ரெட் கலரில் ஆயிரும். இந்த கிழவி கண்ணு ரெட் கலர் ஆகுமா எனக்கு தெரியல. ஆமாம் இந்த கிழவி கண்ணு ரெட் கலரில் தான் ஆகும். ஆகுமா? கிழவி எங்கே இருக்கு கிழவினே தெரியலடா. சரி சீக்கிரம் போய் அதில் மாட்டிவிடும். அவ்வளோதான். மாட்டியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓப்பன் பண்ணி விட்டுரு. டன் அப்படி ஓப்பன். ஆனால் நம்ம இப்போ டெடி எடுக்கணும். அதான் சீக்கிரம். அந்த ஸ்பைடர் கிழவி எங்கே இருக்குன்னு தெரியல. ஐயோ ஸ்பைடர் கிழவிக்கிட்ட இருந்து தந்தா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். இது நோ டெத் டே சேலஞ்சு. பார்த்து விளாடு. லாஸ்ட் டைமில் செத்து போயிடாத. அதான் கஷ்டப்பட்டு விளாண்டுருக்குண்டா. ஸ்பார்க் ப்ளக்கு தேவையில்லாதது. இதை நம்ம இந்த இடத்துல ட்ராப் பண்ணி நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம். கிளவி மட்டும் வந்துடக்கூடாது. போட பார்த்துருச்சு சத்துடா. ஐயோ என்னடா பின்னாடி போகுது தெரியல. அந்த கீழே போட்டோம்ல அந்த இடத்துக்கு போகுது. அந்த இடத்துக்கு போல நம்மளை துரத்திட்டு வருது. வருது. அதான் சரி சீக்கிரம் போயிட்டு ரெடி எடு. நம்ம எடுக்க போகணும். இதுதான் லாஸ்ட் நேரம். சரி ட்ராப்லாம் போட்டு வச்சுட்டு போயிடுறா. டெடி எடுத்த மாதிரி சத்து அப்படின்னு போட்டு போயிடுச்சு. எங்கடா டெடி? எங்கே இருக்குது இப்போ கிளவி? எங்கே இதுக்கு? இந்த எது கூட கோபப்படுது. அந்த நைட்மேர் மோட் இருக்குல்லடா, அந்த மோட்ல வந்துட்டு ட்ராப் வேற மாதிரி இருக்குல்ல. அதான் எல்லா மோட்லையும் ட்ராப் வேறு மாதிரி இருக்கும். மக்களே நீங்கள் வேணால் கிராணி கேம் விளாண்டு பாருங்கள். எல்லா மோட்லையும் ட்ராப்பு தனி ட்ராப்பு தனி மோட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ கீழே இறங்கி போயிடலாம். இந்த பயமாக இருக்குடா. சுபா சரி சீக்கிரம் போய் எஸ்கேப் ஆகுது. பயமா இருக்கே. சத்தம் கேட்குறா. நீயே போடுறா. இந்த கேமுக்கே இப்படி இருக்கும். கமலா கேமெல்லாம் எவ்வளோ கஷ்டமா இருக்கும். கமலா கேம் என்னன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கீழே போட்டு சீக்கிரம் போ. கிளவி கண்ணத்து போட்டு வந்து நீ போட்டு நம்ம போகிற இடத்துக்கு போகிறோம்டா. அது போ. நம்ம அந்த சைடு போயிடுச்சு. அதோட கண்ணை பார்த்தியா? சொன்னல ரெட் கலர்ல ஆகும்ட்டு. பாய் கிளவி. பாய். ஓகே எஸ்கேப் ஆயாச்சு. சரி ஓகே நம்ம எப்படியோ வெற்றிகரமாக எஸ்கேப் ஆயாச்சு. சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. பாய் டாட்டா, see you friends.